விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி. வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சி நம்மிடையே 3 நண்பர்கள் இருக்கார்கள். அவருடைய கேள்வி என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல எனக்கு நேராக அந்த பிங்க் கலரில் சட்டை போட்டு திரு ராஜ்குமார், நம்முடைய கேமராமேன். நிறைய இந்த ஐபிஎல் போட்டிகள் தமிழ் கமெண்ட்லாம் வந்து குறுக்க வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவர். அதே போல் மகாதேவன், நம்முடைய பிஎஸ்சி ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதே போல் ராஜ்குமார், நம்முடைய பிசிஆர் ஸ்டாஃப். அவங்க 3 பேரும் இருக்காங்க. 2 ராஜ்குமார், 1 மகாதேவன். அவங்க என்ன கேட்குறாங்கிறத பார்க்கலாம். முதல்ல மகாதேவன் உங்கள்கிட்ட. சார், இப்போது நடந்துபிடித்த 4 எலெக்ஷன் ஆந்திராவில் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு வாக்காளரை வந்து கொஸ்டின் பண்ணதுக்காக தப்புன்னு அடித்தார். அப்புறம் இவரும் அடித்தார், ஒரு தகராறு ஆகிட்டு. ஸோ அதை தவிர நிறைய வன்முறை நடந்ததாகவும் நியூஸ் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் போக வந்து அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜம்மு காஷ்மீர்லேயும் அதே நாளில் தேர்தல் நடந்தது. ஜம்மு காஷ்மீரில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு, மோர் தென் 35% கிட்ட வந்து போலிங் ஆகிருக்கு. அது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் அவ்வளோ போலிங் ஆனதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம். அங்கே வந்து இது மாதிரியான ஒரு ஸ்டோன் பெல்ட்டிங்கோ, ஒரு துப்பாக்கி சூடோ, ஒரு இதோ நடக்கல. அதாவது பயங்கரவாதிகள் உள்ளே ஊடுருவாங்கன்னு அச்சப்படக்கூடிய ஒரு ஜம்மு காஷ்மீரில் ஒரு அமைதியான ஒரு பிரச்சனை. 370க்கு பிறகு நடக்கிற முதல் தேர்தல். ஸோ அது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பயங்கரமான வன்முறை, இந்த அதிகாரிகளுடைய வாகனங்கள்லாம் எரிப்பு, ஒரு எஸ்பியோட மண்டை உடைப்பு, இதெல்லாம் நடந்திருக்கு. அங்கே என்னென்னா, ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்குமான அந்த தனிப்பட்ட ஒரு 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 பகை வந்து ரொம்ப பெருசாக ஓடி இருக்குன்னு. இவங்க நல்லா ஃபைட் கொடுக்குறாங்க. பவன் கல்யாணோட சேர்ந்துட்டாங்க, பிஜேபியோட சேர்ந்துட்டுருக்காங்க. அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகுது. அந்த பக்கம் காங்கிரஸ் வந்து நிற்கிது, இந்த பக்கம் வந்து இவங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நிற்கிது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு போட்டி வந்து உருவாயிடுச்சு. அந்த போட்டி வந்து ஒரு 5-6 மாதமாகவே ஓடிட்டுருக்கு. நம்ம அவரை கைது பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை வந்து கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சி அவருக்கு பெயில் கிடைக்க விடாமல் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து முதலமைச்சர் பண்ணார். அங்கே கீழே கிரவுண்ட் லெவலில் 2 பேருக்குமே நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒய்எஸ்ஆர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து யூத் நிறையா இருக்கிறாங்க, நாயுடுகிட்ட இருக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் பழைய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த கேடர் பேஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் மூலமாக கடுமையான சண்டை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. பட் இவங்க வந்து விட்டுவிட்டு பவன் கல்யாணோட ஆட்களும் கூட இருக்கிறாங்க, பிஜேபியோட ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க ட்ரை பண்ணனால அந்த சண்டை கடுமையாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் தாண்டி ட்ரை பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. நம்ம ஒரு ஆறுதல் அடைய வேண்டிய விஷயம் தான், வேறு வழியில். நம்ம வந்து பீகார் மாதிரியான இடங்கள், ஜம்மு காஷ்மீர் மாதிரியான இடங்கள்லாம் வந்து வேறு மாதிரி போய் இப்போ ஆந்திரா மாதிரி இடங்கள் இப்படி மாறுறது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். பட் சரியாக போய் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னும் பின்னாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த எம்எல்ஏவும் அந்த ஒரு வாக்காளர் அரைஞ்சிக்கிட்ட விஷயம் வந்து நான் வந்து ஒரு பெரிய மனநிறைவு அடைகிறேன். அந்த வாக்காளர் திரும்ப அரைஞ்சதில் எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய, அதை வந்து வன்முறை நம்ம எந்த சூழ்நிலையும் ஆதரிக்க முடியாட்டாலும், அதுக்கு ஒரு நியாயமே இல்லைன்னாலும், நம்ம அரைஞ்சிட்டு அடி வாங்கிட்டு போயிட்டு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சிங்க. நீங்கள் வந்து அந்த எம்எல்ஏ வந்து என்னங்க நாங்கள் க்யூவில் நிற்காமல் நீங்கள் போகிறீங்களேன்னு கேட்குறாங்க. சட்டத்தில் க்யூவில் நிற்கிறதுக்கு தான் எல்லாத்துக்குமான இடம் இருக்குது. எம்எல்ஏக்குன்னு ஸ்பெஷல் க்யூ கிடையாது. எம்எல்ஏ இல்லை, ராஷ்டிரபதியாக இருந்தாலும் ஸ்பெஷல் க்யூ கிடையாது. நம்ம அப்துல் கலாம்லேருந்து பலர் நம்ம க்யூவில் நின்று நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். முதலமைச்சர் உட்பட பலர் நிற்கிறாங்க. அஜித் நிற்கிறாரு, விஜய் நிற்கிறாரு, எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ அவர்களாக பார்த்து கூட்டம் சேர வேண்டாம்னு சொல்லி அனுப்புறது வேறு விஷயம். கிடு நேரடியாக என்னுடைய அப்பா வீடுங்கிற மாதிரி கிளம்பி போகிறது வந்து ஏற்க முடியாது. அதுதான் அது வாக்காளர், ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஒரு வாக்காளராக அதை அப்ஜெக்ட் பண்ணுறார். போயிட்டு திரும்ப வந்துட்டு அவரை பலார்னு அறையும் போது என்னங்கன்னா, போலீஸ் வந்து தடுத்துருக்கோம், வச்சுருக்கோம். அப்புறம் போய் சரி சமாதானப்படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இருந்துக்காது. அவர் மேலே கேஸ் போட்டிருப்பாங்களா, அவருக்கு ஜெயில் அடிச்சு ஒன்றும் எடுத்துருக்காரு. அப்போ அரைஞ்சதுக்கு வந்து நீ விஐபிங்கிறத வந்து நீ காட்ட முடியாதுன்னு அந்த ஒரு காமன் மேன் அந்த இன்ஸ்டிங் உடனடியாக அவருடைய மூளைக்கு முன்னாடி அவருடைய முகுலம் செயல்பட்டு சடார்னு திருப்பி அடிச்சு வந்து நான் ஒரு ஆறுதல் அடைகிறேன். அது சரியான விஷயம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆமாம், எல்லா தற்காப்பு இல்லை, ஒரு கவுண்டர். அது நான் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நான் அடிக்கணும்னு நினைக்க மாட்டேன். அது வந்து கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா மாறி வன்முறை களமாக போயிடும் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல அவர் காட்டினது அடிதடி இல்லை, வன்முறை இல்லை, அதிகார திமிர்.
அந்த அதிகாரத்தை முறை சாமானிய மக்கள் வெறுமனே பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த ரிட்டாலியேஷன் தான் அதுக்கான அடையாளம். அந்த வகையில் நான் ஆறுதல் அடைகிறேன். பட் நம்ம வந்து அட் எனி பாயிண்ட் நம்ம வந்து வி கேனாட் என்கரேஜ் தட். எஸ் மேம். சார், இப்போ இந்த நீங்கள் சொன்னதில் ஆந்திராவில் வந்து ஒய்எஸ்ஆர் அண்ட் சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ஏடிஎம்கே டிஎம்கே வந்து இப்போ அந்த மாதிரி இல்லாமல் குறைஞ்சிட்டே வராங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ அவங்க ஆந்திரா சவுத்து தான் அதுவும். ஸோ அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அவங்க ஆகிட்டாங்க. டிஎம்கேவை ஏடிஎம்கே நீங்கள் எதிர்பார்க்கிறதோ எதிர்க்கலன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். அப்போ எதிர்க்காதானே உங்கள் கட்சிக்கு நல்லது. அப்படின்னா தானே உங்க பாஜகவுக்கு நல்லது. மக்களுக்கு ஒரு சூடு இல்லையா? உங்க தலைவர் தான் அதை செய்யறாருல்ல, அதுல வந்து அதுக்கு அதை காம்பன்சேட் பண்ணிடுறாரு. அப்பதானே அவருக்கான ஸ்பேஸ் கிளம்புது. இப்போ கெஜ்ரிவால் ஜாமீன்ல வெளியே வந்த பின்னாடி ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதாவது தேர்தலுக்கு அப்புறமா வந்துட்டு பாஜக ஜெயிச்சா வந்துட்டு ஸ்டாலின் மம்தாலாம் கைது பண்ணப்படுவாங்கன்னு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மம்தாவை சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே சில கேசஸ் இருக்குது. பட் எந்த குற்றமே இதாகாத ஸ்டாலினை கைது பண்ணுறது அது அவருக்கு பலத்தை சேர்க்கறதுக்காக சொல்கிறாரா இல்லை வெறும் அரசியல் தான்? சிஏஏல வந்து இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குன்னு எல்லா கட்சியும் சொன்னாங்களா? என்ன விஷயம் இருக்குன்னு யார்ட்டையா கேட்டு பாருங்க. 3 வேளாண் சட்டங்களில் வந்து விவசாயிகளுக்கு எதிரான விஷயம் இருக்குன்னு கேட்டாங்களா? என்ன இருக்குன்னு கேளுங்க. இன்னைக்கு எதிர்க்கிற திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஆதரிச்சார். ஒன்றுமே இல்லை அதில் எதிரான அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த கட்சிகள் வந்து திட்டமிட்டு பொய் சொல்கிறாங்க. அந்த பொய்யை யாரும் கேட்க மாட்டாங்க, ஊடகங்கள் கேட்க மாட்டாங்க, மக்கள் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு கேட்குறாங்க. அதுபோல் எல்லாரும் கைது பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு சும்மா ஒரு மிரட்டலை கொடுக்குறது. என்ன காரணத்துக்காக கைது பண்ணி? நீங்கள் சொன்னது போல் ஹேமந்த் சோரன் கைதானார், முதலமைச்சராக இருந்தவர். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானார், முதலமைச்சராக இருந்தவர். செந்தில் பாலாஜி கைதானார், அமைச்சராக இருந்தவர். இவர்கள் மீது எல்லாமே ஏற்கனவே போடப்பட்ட வழக்கு இருக்குது. இந்த முந்தானத்து காலில் போடப்பட்ட வழக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கேஸ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே தான், மற்றெல்லாம் பழைய கேஸ் தான். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஊழலுக்கு எதிராக போராடணும், ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணார். ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. இப்போ அவர் வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு ஆக்ஷன் எடுத்து அவர் சண்டைக்கு வர்றாருன்னா அதில் என்ன நியாயம் இருக்குன்னு யோசிக்கணும். அப்போ வந்து நீங்கள் சொன்னது போல் திரு ஸ்டாலின் மேலே நான் வேற ஒரு பேட்டில் கூட சொல்லியிருந்தேன். ஸ்டாலின் மேலே இன்னைக்கு வரைக்கும் எந்த கேஸும் பெண்டிங்கில் கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன காரணத்தை சார்ஜ் பண்ண முடியும்? இது சும்மா ஒரு பூச்சாண்டி காட்டுற வேலை. இது வந்து ஒரு எதிர்கட்சியோட ஒருங்கிணைப்புக்காகவும் மக்கள்லாம் அப்படி வந்து உணர்ச்சி பண்ண மாட்டாங்க. கட்சி தொண்டர்கள் வேணா ஓஹோ அப்படி ஒரு நிலைமை வருமோ அப்போ நம்மலாம் வேகமெண்டா இருக்கலாம், அவருடைய ஒற்றுமை சாத்தியமாகலாமே தவிர மக்கள் மத்தியில் காமன் மேன் மத்தியில் எந்த விதமான ஒரு இவருடைய கைதிலேயே எந்த சிம்பத்தி வரலன்ற நான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணிட்டாங்களே என்னப்பா அநியாயமா இருக்கு அப்படின்னு கூட கிடையாது. 2வது நாள் பாருங்க, சொந்த கட்சியை சேர்ந்த எம்பியை உள்ள கூட்டு அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி எம்பி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த மாதிரியான நிலைமை அங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆச்சுன்னா அவர் வந்து எந்த குற்றமும் புரியாத ஒரு புத்தர் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்தில் பப்ளிக் இல்லை. அவர் மேலே இந்த குற்றச்சாட்டுகள் வந்த உடனே அவருமே ஒரு வழக்கமான அரசியல்வாதி தாங்கிற இடத்துக்கு மக்கள் நடந்துட்டாங்க. ஸோ அவர் மேலே சிம்பத்தி இல்லைன்னொன்னே என் கைதில் எந்த சிம்பத்தியும் இல்லையா, ஆனால் பாருங்கள் எல்லாத்தையும் கைது பண்ணிடுவாங்கன்னு கூட்டம் சேர்க்க பார்க்குறாரு. வேற உண்மை பலன் கிடைக்க போகிறது இல்லை. சார், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே சீட்டுக்காக கையேந்தி நிற்கிறோம், நம்ம சீட்டு பிரித்து கொடுக்குற இடத்துக்கு வரணும், காமராஜர் ஆட்சியை அமைக்கணும், முதன்மை கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் காங்கிரஸோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்தியா லெவலில் எந்த அளவு? இது வந்து ஒரு மாநில தலைவராக வந்துட்டு இவ்வளோ கூட பேசலான்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், வேறு வழி இல்லை. அது அறிவாலய வாசலில் பேட்டி கொடுத்தாங்க. அறிவாலய வாசலில் 3 நாளைக்கு ஒரு பேட்டி கொடுப்பாங்க. அறிவாலய வாசலில் இதே பேட்டி கொடுத்தாங்கன்னு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து கொடுக்குற இடத்துல இருக்கோமா வாங்குற இடத்துல இருக்குமா அப்படின்னு. அவங்க இன்னும் 2 வருஷம் எலெக்ஷன் கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஸோ 2 வருஷத்தில் நம்ம வந்து சட்டசபையில் நம்மளுடைய எண்ணிக்கையை கூட்டணும், அதுக்கு வந்து கூடுதலான சீட்டு வாங்கணும். சட்டசபையில் கட்டாயமாக காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ இருக்கிறத விட எண்ணிக்கை குறைய போகுது 2026. அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய சீட்டோட அவங்களுக்கு குறைய போகுது. அதனால் அவங்களுக்கு கொடுக்க போகிற சீட்டும் குறையும். புரியுங்களா? கொடுக்க போகிற சீட்டு குறையினால தான் வாங்க போகிற சீட்டும் குறைய போகுது அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே ஸ்மெல் பண்ணிட்டாங்க. போன முறையே பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியில் 6 ஒதுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும் தான் 23 கொடுத்தாங்க. ஸோ அடுத்த முறை இன்னும் அது குறையறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போ வந்து அதை கூட்டணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து முன்னாடி 63 வாங்கிட்டு 5 வந்தாங்க. கலைஞர் கூட சொல்லியிருந்தார் 63 நாயன்மார்களாக போனாங்க, பஞ்ச பாண்டவர்களாக வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி 63 சீட் வாங்கிட்டு 5 சீட் ஜெயிக்கிற இடத்துல முன்னாடி இருந்துச்சு. இப்போ ஏதோ கூட்டணி தயவில் வந்து அவங்க ஜெயிக்கிற இடத்துக்காங்க. தனி பலத்தில் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஜெயிப்பாங்களான்னு என்னால் சொல்ல முடியல. தனியாக நின்று காங்கிரஸ் கட்சி வந்து எங்கேயாவது எம்எல்ஏ அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது வந்து நம்ம நின்னா தான் நம்ம சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க. எனக்கு பெரிய ஆனந்தம். நான் வந்து கரெக்டாக திரு செல்வ பெருந்தகை அவர்கள் திருவண்ணாமலையில் பேசிட்டு இருக்கிற தருணத்தில் நான் இங்கே சென்னையில் ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்கேன். அந்த பேட்டி கொடுத்த இடத்துல நான் சொன்னேன், இதை காங்கிரஸ் கட்சியில் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். நல்ல வேளை அதே நேரத்தில் அங்கே வந்து ரோசப்பட்டு அவர் சொல்லியிருக்காருன்னு எனக்கு ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குது. அது நடக்க போகிறது கிடையாது, அவங்க கேட்க போகிறது கிடையாது.
திமுகவில் முறைச்சிக்கிட்டாங்கன்னா அதிமுகவுக்கு போயிடுவாங்க, அதிமுகவில் முறைச்சிட்டாங்கன்னா வேற ஏதாவது கட்சியோட சேர்ந்து ஒரு மும்முனை மூன்றாவது நியமப்பான்னு பார்ப்பாங்களே தவிர அவர்கள் வந்து தனியாக நின்று சொந்த காலில் நிற்போங்கிற ஐடியாலே கிடையாது. அதற்கான எந்த கட்டமைப்பும் கிடையாது. பாஜக இவ்வளவு ஆளுங்கட்சியாக இருந்து இவ்வளவு பலத்துக்கு பிறகு, மோடியோடைய முகத்துக்கு பிறகு, அண்ணாமலை உழைப்புக்கு பிறகு அவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க, அவ்வளோ சேலஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சீட்டு ஜெயிப்பாங்க, எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க, இப்போதைக்கு ஓட் ஷேர் தான் கூடும், சீட்டு வருமா அப்படின்னு இப்படி ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து மொத்தமாக கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து ஏதோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவர் சொல்கிறது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம், அது கூட உற்சாகப்படுத்துமான்னு தெரியாது. அவங்க சொல்கிறது சும்மா லொல்லா காட்டிக்கு சொல்கிறாரு, நாங்கள் கேட்குற எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எல்லா கட்சியுமே காமராஜரோட ஆட்சி அமைப்பும் எம்ஜிஆரோட ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. தமிழகத்துல நிறைய பேர் முதலமைச்சர் இருந்திருக்காங்க, ஏன் மற்றவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க? சரி, அதாவது ஐகானிக்னு யாருன்னு நம்ம பார்க்கணும்ல. நீங்கள் வந்து நரேந்திர மோடி ஏன் வாஜ்பாய் ஆட்சி அமைப்புன்னு சொல்ல மாட்டாரு? மோடி கேரண்டி தானே சொல்கிறாரு, பாஜக கேரண்டி ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன் வந்து வாஜ்பாய் கேரண்டி? அப்போ வாஜ்பாய் நல்லாட்சி கொடுக்கலையா? ஒரு ஐகானிக்கான சில அடையாளங்கள் இருக்கும். அதில் வந்து எப்பயுமே அது வந்து ஒரு எல்லாருமே சிறப்பு, அதில் வந்து தனித்து நிற்கிறதுன்னு ஒன்று நிற்கும். அதுக்காக ஒரு காமராஜர் ஆட்சி வந்து ஒரு பொற்காலம்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, காமராஜர் ஓப்பன் பண்ண அவென்யூ, தமிழ்நாட்டுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பெருசு, கற்பனை பண்ண முடியாது. பெரும் தொழிற்சாலைகள், பெரும் அணைக்கட்டுகள். காமராஜர் காலத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அணைக்கட்டே கட்டல சார். ஒரு அணைக்கட்டு கூட. காமராஜர் போராடி அணைக்கட்டு கட்டினார். என்எல்சி வேணும்னு சண்டை போட்டு வாங்கினார். நேரு கூட்டச்சு வந்து சண்டை போட்டு வாங்கினார். பெரிய பெரிய ஆவடி தொழிற்சாலையிலேருந்து நீங்கள் எல்லா கூடங்குளத்தில் எல்லாத்தையுமே அவர் பேர் வந்தார். பள்ளிக்கூடம் எவ்வளோ ஓப்பன் பண்ணார். பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி என்ன? அவர் ஆட்சிக்கு வந்தபோது பள்ளிக்கூடமும் கல்வியோட எண்ணிக்கையும், அவர் ஆட்சி விட்டு வெளியேறும் போது பள்ளிக்கூடமும் கல்வியோட எண்ணிக்கையும், அதெல்லாம் மகத்தான மாற்றங்கள். ஸோ ஒரு ட்ரெண்ட் செட்டராக தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு வித்திட்டவர் காமராஜர். எம்ஜிஆர் வந்து அப்படியே அடுத்த கட்டம். எல்லாமே அரசாங்கம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த பழைய காலத்துலேருந்து பிரைவேட்டைசேஷனுக்கு பெரிய ரோல் இருக்குன்னு எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமளவு கதவு திறந்து விட்டது எம்ஜிஆர் தான். அது வந்து ஒரு வீழ்ச்சின்னு ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே உயர்கல்வியில், பள்ளிக்கல்வியில், மாணவர் சேர்க்கையில், உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில், இடைநிற்றல் குறைஞ்சதில், இது அத்தனையிலுமே டாப்பில் தமிழ்நாடு இருக்குது. அதிகமான இன்ஜினியரிங் கல்லூரியில், அதிகமான மருத்துவக் கல்லூரியில் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குன்னு அதுக்கு எம்ஜிஆர் போட்ட வேத காரணம். அவர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாரும் திறந்துக்காங்கன்னு சொல்லும்போது, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களாம் பண்ணும்போது படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிது. அப்போ அந்த தரம் வந்து குவாலிட்டி வச்சு அரசு பள்ளிகளை சேலஞ்ச் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 55% தனியார் பள்ளிகள், 45% அரசு பள்ளிகளே. அப்போ இந்த ஒரு யோசிச்சு பாருங்க, அரசு பள்ளிகளுக்கு இணையான தனியார் பள்ளிகள் வரலைன்னா நம்முடைய படிப்பு என்ன இருக்குன்னு யோசிங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி, வசதி இருக்கிற இன்னொருத்துக்கு போகிறான், வசதி இல்லாமல் இன்னொருக்கு போகிறான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேருக்குமே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா எங்கேயுமே வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அங்கே எங்கே படிச்சு என்ன செய்ய சொல்லி வெளியூருக்கு போயிருக்கும். எப்படி நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்களோ அது மாதிரி நாம் வெளிமாநிலங்கள் தேடி போய் படிக்க வேண்டி வந்திருக்கும். அதனால் இந்த ரெண்டு பேரும் ஏன் இந்த இடத்துல ட்ரெண்ட் செட் ஆகுங்க, எல்லாருமே ஆட்சி புரிந்தார்கள். பக்தவத்சலமாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேர் வந்து ஐகானிக் ட்ரெண்ட் செட்டர்ஸ். சார், இப்போ எலெக்ஷன் பிரகாரம் பிஜேபி தான் திரும்ப வரப்போகுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. வந்தோடனே மோடிஜியோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்? பிஓகேவா? இந்த காமெடிக்கெலாம் நான் எப்படி பதில் சொல்கிறது? அவர் என்ன செய்வார்னு நமக்கு தெரியாது. அந்த முதல் கையெழுத்து, ரெண்டாவது கையெழுத்துலாம் பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் பேச வேண்டிய விஷயம். அதில் நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. பிஓகேக்கான அட்டம்ப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 வருஷத்தில் பிஓகே சாத்தியம்னு எனக்கு தோணலை, நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா. ஏன்னா பிஓகேங்கிறது கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அந்த 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 நிலப்பரப்பை நீங்கள் உங்களோட கொண்டு வரும்போது பாகிஸ்தான் சும்மா இருக்காது. சரிங்களா? நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தையிலையும் சமரசம் முடியாது. நீங்கள் அதற்கு முன்னாடியே கச்சத்தீவு நம்ம கூட வந்துடும் நான் நினைக்கிறேன். இந்த கச்சத்தீவு ஒரு மூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கச்சத்தீவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு கொடுக்கல் வாங்கல் நம்ம சரி பண்ண முடியும். ஆனால் அங்கே வந்து போர் இல்லாமல் சாத்தியமானு எனக்கு தெரியல. புரியுங்களா? போர் இல்லாமல் சாத்தியம். மக்களே விரும்புகிறாங்களே. இப்போ அங்கே மக்கள் விரும்பினா மக்களோட சரியாக எடுத்துக்க கொடுக்க மாட்டாங்கல்ல. புரியுங்களா? மக்கள் விரும்பினாலும் இன்னைக்கு யார்கிட்ட டாக்ஸ் கட்டுறாங்க, யார்கிட்ட போராடுறாங்க? பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக தான் போராடுறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் அரசு தான் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அது இந்தியாவுடைய நிலப்பரப்பு, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சொன்னாலும் அது அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அந்த கண்ட்ரோலில் நீங்கள் பிடுங்கிறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயமா நடக்கும். ஒரு போர் சாத்தியப்படலாம். ஒரு போர்னா அது எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. யார்கிட்ட? புட்டின்ட்ட. இது போருக்கான காலம் இல்லைன்னு. அப்போ நாம் பண்ண முடியுமா? அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கலவரம் பார்த்தீங்களா, இது இன்னும் அதிகரிக்கணும். அது எப்படி அதிகரிக்குங்கிறது அப்புறம். சரிங்களா? அது இன்னும் அதிகரிக்கணும். அங்கே வந்து ஒரு நிலை குலையணும். அவர்களுக்கு வந்து இந்த பிஓகேங்கிறது கையாள முடியாத ஒரு பகுதியாக மாறணும். பாகிஸ்தானுக்கு பிஓகே ஒரு தலைவலியாக மாறணும். இது எதுக்குடா கழுதை வச்சுக்கிட்டு விட்டுருவோம்டான்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு அது போகணும். அதன் பிறகு தான் நம்ம ஏதாவது அங்கே செய்ய முடியும். அந்த மாதிரி அதில் நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. டிப்ளமேட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவர்கள் நம்மை நம்பி வர வேண்டிய நிலைமை ஏற்படலாம்.
அப்போ நாம் அவங்களுக்கு டிப்ளமேட்டிக்காக சில விஷயங்கள் செய்ய வரலாம். அப்போ நம்முடைய பேரத்தில் உண்ணாத வைக்கலாம். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஈஸி ப்ராசஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்தில் சாத்தியம். டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகும். சில பேர் வந்து எதிர்க்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி பிஓகே நம்ம கூட சேர்ந்தால் கூட இந்தியாவுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம். அப்படிலாம் நமக்கு இல்லை, நம்ம அப்படி கவலைப்பட வேண்டியதில்லை. அது நம்ம அது வி கேன் ஹேண்டில் இட். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜம்மு காஷ்மீர்லேயே வந்து இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து மற்றவங்கெல்லாம் முதலீடு செஞ்சால் முடியாது, அங்கே குண்டு வெடிச்சிடும், ரத்த ஆறு ஓடுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நடந்துச்சா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம் பெஸ்ட்டாக வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வி கேன் ஹேண்டில். நம்முடைய கண்ட்ரோல் வரும்போது அவர்கள் வந்து வளர்ச்சி பாதைக்கு திருப்பிலாம்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து வளர்ந்த விதம் வேறையாக இருக்கும். ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, 40-50 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்போ அது வந்து வேறு மாதிரியான ஒரு கல்ச்சரில் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. பட் அதை நம்ம ஐ திங்க் வி கேன். நீங்கள் கொண்டு வர்றதே சாத்தியமாயிருச்சுன்னா சீர்திருத்துறது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுதான் கொண்டு வரதான் ஒரு பெரிய சேனல். அது ஈஸி டாஸ்க் இல்லை. அது வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தலையிடும். அது எவ்வளோ கான்சிக்வன்ஸ் இருக்கும் கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. பிஓகே நம்ம வந்துமான மேப்பை மாற்றி போடுற விஷயம் இல்லை. படம் வரைஞ்சாச்சு பிஓகே வந்துருச்சுப்பா அப்படிங்கிற காமெடி. அதற்கு பின்னாடி நிறைய கான்சிக்வன்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஈஸிங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா சம்பவம், பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், திருநெல்வேலியில் கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை பண்ணிட்டு தீக்குளிச்சா இருந்தவங்களா இருக்கட்டும். அதே சம்பவம் லாஸ்ட்டாக திருப்பூர் போன வாரம் வந்துட்டு திருப்பூரில் நடந்திருக்கு. நேற்றுக்கு வந்துட்டு அதே திருநெல்வேலி அதே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்துட்டு நடந்திருக்கு. பட் அப்போ இப்போ அது பூதாகரமான மாதிரி இப்போ ஆகலையே. ஏன்னா இப்போ திமுக ஆட்சி நடக்குது, அப்போ அதிமுக ஆட்சி நடக்குது. ரொம்ப எளிமையான கணக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது தான், நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுக சார்பு நிலையில் பெரும்பாலும் இருக்கிறாங்க. நிறைய ஊடகங்கள் இப்போ ஊடகங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். பட் சமூக ஆர்வலர்கள், சினிமா நடிகர்கள் அவங்க எல்லாருமே அதுதான் கணக்கு பார்த்துங்க. திரைப்பட நட்சத்திரங்கள், சோ கால்டு சமூக எல்லாருமே டிஎம்கே லீனி தான். அவர்களுக்கு ஏடிஎம்கேவையும் பிஜேபியும் எதிர்க்கிறது தான் சமூக நலனே. அதில் எந்த குழப்பமும் இல்லை. இவர்கள் வந்து வாயை திறக்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பேர் பாடகர்கள்னு ஒருத்தர் உருவானாங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உருவானாங்க, போராளி குழுக்கள் உருவானாங்க. எத்தனை பேர் நம்ம ஒன்றுமே இல்லை. இந்த நெடுவாசலுக்கு எவ்வளோ பேர் போராடினாங்க, பரந்தூருக்கு எவ்வளோ பேர் போராடுறாங்க கேளுங்க. நெடுவாசல் வந்து போராட்டம் அதே மாதிரியான போராட்டம் தானே. எங்களுடைய விவசாய நிலத்தை நீங்கள் எடுக்காதீங்கிறதான போராட்டம். நெடுவாசல் என்ன போராட்டம் நடந்துச்சு? மீத்தனுக்கா என்ன போராட்டம் இருந்துச்சு? தேனியில் அதே போராட்டம் தானே. இங்கே எங்களுடைய விவசாய நிலத்தை எடுக்காதீங்க, ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் இடம் வேறு எங்கேயா பார்த்துக்க தானே சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஏரி இருக்குது, குளம் இருக்குது, விவசாயம் இருக்குது. நாங்கள் எத்தனை கட்சிகள் போராடுது? எத்தனை கம்யூனிஸ்ட் தோழர்கள் இயக்கங்கள்லாம் எங்கே போனாங்க? மாணவர்கள் இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த இப்போ எதுவும் சார் யாருமே வரமாட்டாங்க சார். அண்ணன் பாரதிராஜ் எங்கே போனாருன்னு கேளுங்க. காவிரிக்கா எப்படி போராடினாரு? அண்ணன் வைரமுத்து கிளம்பிறங்கி போனார்ல, ஐபிஎல் மேட்சை நிப்பாட்ட போறேன்னு போனார்ல. இப்போ ஐபிஎல் நடந்துகிட்டு தானே இருக்குது. அதெல்லாம் இவங்களுக்கு அதிமுக ஆட்சி இருந்தால் ஒரு மாதிரியும் திமுக ஆட்சி இருந்தால் ஒரு மாதிரியும் செயல்படுறதுங்கிறது பட்ட வருத்தம். இது கண்கூடு. அவங்க வேற பேசுவாங்க. அப்படியே சொன்னாலும் எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொன்ன மாதிரி தோழமை சுட்டுவாங்க. ரொம்ப போயிடுச்சுன்னா அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும், தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் என்று இப்போ தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்பாங்க. எங்கே அதில் கூட முதலமைச்சர் கோச்சு கூடுவார் அப்படின்ட்டு. அப்போ அந்த தோழமை சுட்டுதல் மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு. இது வந்து இயல்பானது. ஏடிஎம்கேன்னா எவ்வளோ இருந்தாலும் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. டிஎம்கேனா கொஞ்சம் ஏன்னா முதல் விஷயம் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் தான் அவங்க எல்லாம் விரும்பினாங்க. அப்போ விரும்பின கட்சி ஆட்சி பண்ணும்போது கொஞ்சம் அதெல்லாம் முன்ன பின்ன அப்படி இருக்கத்தான்ப்பா செய்யும் அப்படி தான் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இயல்பான விஷயம். நான் வந்து கட்சிகளை பற்றி யோசிக்கல, நான் ஊடகங்களை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறேன். கட்சிகள் கூட்டம் இருக்கும் அப்படி தானே இருப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு லாயலாக இருப்பீங்க. அது வந்து ரொம்ப இயல்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடியது. ஆனால் வந்து நடுநிலைன்னு சொல்கிறவங்க அவங்க லாயலாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. புரியுங்களா? திருமாவளவன் அவர்கள் சண்டை போடலன்னு நான் வருத்தப்படல, கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுக்கல நான் வருத்தப்படலை. அவங்க கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்காங்க, கூட்டணி தர்மம் சூப்பர். ஊடகங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நான் கேட்பேன். நீங்கள் தானே நடுநிலைன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே மக்கள் போராட்டம் பாருங்கன்னு நீங்கள். இப்போ என்னாச்சு? முந்தானேத்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பக்கத்தில் வந்து ஒரு பெண்ணை 3 பேர் கூட்டுப்பாலியல் வன்முறை செஞ்சு கழுத்தை வச்சு கொண்டுட்டாங்க. திருப்பூரில் இப்போ இன்றைக்கி திருநெல்வேலி திருப்பூர் நினைக்கிறேன். அது வந்து ஒரு 17 வயசு குழந்தைய வந்து 9 பேர் மாசக்கணக்காக பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியல. டாக்டர்கிட்ட கூட்டு போய் பார்த்தா ப்ரெக்னன்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டால் ஒரு 9 பேர் பல மாசமாக வச்சிருக்காங்க. அதில் ஒரு 3 பையன் சின்ன பையன், 14 வயசு பையன், 15 வயசு பையன், 16 வயசு பையன், அப்புறம் 24 வயசு வரைக்கும் 9 பேர். எங்கே அந்த கொதிப்பு கொந்தளிப்பு? ஊடகங்களில் தலைப்பு செய்தி 13ஆம் பக்கத்துலேயே ஒரு பிட் நியூஸ் வருமானு தெரியல. அது ஊடகங்கள் தான். நான் வந்து வருத்தப்படுவேன் ஒரு ஊடகவியலாளராக. நான் வந்து ஊடகங்கள் பற்றி வருத்தப்படுவேன் தவிர அரசியல் கட்சியில் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அது வந்து அவங்க கூட்டணி பெரும்பாலான கட்சியில் நீங்கள் திமுக அலையன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் மொத்தம் 20 கட்சின்னு வச்சுட்டீங்கன்னா அதில் 10 கட்சி டிஎம்கே அலையன்ஸில் இருக்குது. அப்போ அவங்க விசுவாசம் வந்து புரிந்து கொள்ளக்கூடியதான். சார் 50 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் மத்தியில் இருந்திருக்காங்க. 10-15 வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க செய்ய போகிற திட்டங்களை சொல்லி வாக்கு அரசியல் பண்ணாமல் மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. அதை பற்றி அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நாம் கவனிக்கிறது இல்லை. ஊடகங்கள் அதை ஹைலைட் பண்ணுறதில்ல. திரு நரேந்திர மோடி அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் கேளுங்க. எங்கே போனாலும் ஒரு 30-40 நிமிஷம் பேசுகிறார். 40 நிமிஷமும் முஸ்லீம் இந்து நான் பேசுகிறாரு. நீங்கள் தயவுசெய்து கேட்டு பாருங்கள். நீங்கள் எப்பயுமே அவர் ஹிந்தியில் பேசுவார், பக்கத்தில் ஒருத்தர் ஒவ்வொரு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். நம்ம ஊரில் நீங்கள் எடுத்த ஸ்பீச்சை நீங்கள் எடுத்து பாருங்க, மற்ற ஊரில் உள்ள ஸ்பீச்சையும் பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் இந்த விஷயம் பேசியிருப்பார்.
மிச்சம் 37 நிமிஷம் அவர் வளர்ச்சி பேசிப்பார். நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு இடத்துல சொல்ல வச்சேன், அவர் சொன்னதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு போர் அடிக்குதுன்ட்டேன். அவ்வளோ G20 மாநாடு நடத்தினேன், நான் வந்து வந்தே பாரத் கொண்டு வந்தேன், நான் வந்து ககன்யான் கொண்டு வர போகிறேன், இஸ்ரோவில் பண்ணேன், அது சொல்லி நமக்கே மனப்பாடம் ஆச்சு. இவ்வளோ 10 மேட்டர் சொல்லுவார் உங்களுக்கு. நம்ம வந்து 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு, 2 காரிடார் கொண்டு வந்தேன், டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்தேன். நமக்கு மனப்பாடம் ஆகிப்போச்சு உட்காந்து. ஆனால் ஊடகங்கள் அதை ஹைலைட் பண்ண மாட்டாங்க. இந்த அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னா ஒரு சென்சேஷனல் தலைப்பு செய்தி கிடைக்கணும், தம்ப்நெயில் கிடைக்கணும். சமூக ஊடகம் தம்ப்நெயில் ஸ்ட்ராங்காக போடுப்பா, தம்ப்நெயில் அதுக்காக காத்துருக்கு. அப்போ அவர் எவ்வளோ பேசினாலும் 2 விஷயம். அவர் என்ன சொல்கிறாரு, மத ரீதியான இடஒதுக்கீடை நான் உயிரோடு இருக்கிற வரை அனுமதிக்க மாட்டேன். என்ன தப்பு இது? இவர் சொல்லலை, இது வந்து அம்பேத்கர் சொன்னார். அம்பேத்கர் சொன்னதை இவர் கடைபிடிக்கிறார். இந்த மத ரீதியான இடஒதுக்கீடு வேணுமான்னு இன்னைக்கு இவங்க ஒன்றும் புதுசாக கிளப்பில்லை. இது அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிஸ்கஷன்லேயே வந்துச்சு. நம்முடைய அரசமைப்பு உருவாக்கப்பட்ட அன்னைக்கே வந்துகிட்டு இருக்கு. அப்போ தெளிவாக சொல்லி மத ரீதியாக கொடுக்க முடியாது. பிற்படுத்தப்பட்டவர்கள்னா ஜாதி ரீதியாக நம்ம வந்து நம்ம சமூகம் ஆயிரம் காலமாக நம்ம வந்து பட்டியலத்தை கீழே வச்சுருந்தோம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருந்துச்சு. அவங்க கைதூக்கி விடுறதுக்காக அவங்களுக்கு ஒரு சலுகை, ஒரு மாற்றுத்திறனாளிகள் கொடுப்பது. மாற்றுத்திறனாளிகள் உங்களை மாதிரி ஓட முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு வீல் சேர் கொடுக்குறோம், நீங்கள் நடக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு சக்கரம் கிடைக்கும். அப்போ அது வந்து ஒரு சலுகையில் அவர்களுக்கான உரிமைன்னு சொல்கிறோம். ஆனால் நான் ஒரு இஸ்லாமியங்கிறனாலே, நான் கிறிஸ்துவங்கிறனாலே நீங்கள் அப்படி கொடுக்க போனால் அது வந்து ஒரு பலவீனமா? நீங்கள் பட்டியலினத்தில் பிறந்தது இந்த சமுதாயத்தில் ஒரு பலவீனமாக பார்க்கப்பட்டது, சரிங்களா? அப்படி பலகாலமாக நடத்தப்பட்டது. அதனால இஸ்லாமில் வந்து ஜாதியே கிடையாதுன்னு தானே சொல்கிறீங்க, கிறிஸ்டியனில் ஜாதியே கிடையாதுன்னு தானே சொல்கிறீங்க, பாரபட்சம். அப்புறம் அதில் என்ன உங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகம் வேண்டியிருக்கு? பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டிருந்தா பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்துருங்க, எல்லாத்துக்குமே கொண்டு வந்துருவோம், புரியுங்களா? அங்கே முஸ்லீமே வேண்டாம், ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு. அப்போ பிரச்சனையே கிடையாது, முஸ்லீம் உள்ள வந்துருவாருக்கு. இப்போ நம்ம இடபிள்யூஎஸ் இருக்குல்ல, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கானது, அதில் முஸ்லீம்கள் உண்டு தெரியுமா? யாருக்காக தெரியுமா? அதில் என்ன எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் யார்? பொது பிரிவினர். பொது பிரிவினர் பிராமணர்களா? யார் யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது அவர் அத்தனை பேருக்குமே. இதில் எஸ்சி வர முடியாது, இதில் எம்பிசி வர முடியாது, இதில் ஓபிசி வர முடியாது, இந்த 3 பேரை தவிர எஸ்டி வர முடியாது, இந்த 4 பேரை தவிர மற்ற அத்தனை பேருமே வரலாம். அதில் முஸ்லீம்கள் இருக்குன்னு தான் செய்றாங்க. அப்போ முஸ்லீமில் ஒரு ஏழை இருந்தாருன்னு அவர் இடபிள்யூஎஸ் எடுக்க முடியும். இல்லை அவங்களுக்கு பத்தலை நினைக்கிறீங்களா, ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்துருங்க, ஏழைகளுக்கு பூரா உண்டுப்பா. ராஜ்குமார் ஏழை, அவருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துரு. மாதவன் பணக்காரர், அவர் கிடையாது. 2 பேரும் ஒரே ஜாதியாக இருங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. எந்த ஜாதிங்கிற கேள்வி, அவர் ஏழையா பணக்காரன் இவ்வளோதான் கேள்வி. வச்சுக்கலாம்ல, எல்லாருக்கும் நல்லது நடக்கும்ல. ஒரு கஷ்டப்பட்டு செருப்பு தைக்கிற ஒருத்தரும் ஒரு கலெக்டராக இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரே ஜாதிங்கனால 2 ஒன்று சொல்லு நியாயமாக இருக்குமா? உங்களுக்கு புரியுங்களா? 2 பேரும் ஒரே ஜாதி, 2 பேரும் ஒன்று சொல்ல முடியும். அவர் படிச்சுட்டாரு, வெளியே வந்துட்டார், கலெக்டர் ஆகிட்டார், இவர் செருப்பு தைச்சிட்டு இருக்கார். அப்போ இவரை வெளியே கொண்டு வரணும்னா அப்போ ஏழைக்கு முன்னேற, அப்போ அந்த வாய்ப்பு இங்கே கொண்டு வரணும்ல. அதை பற்றி யாரும் பேச தயாராக இல்லை. அப்போ இதை வந்து நான் மத ரீதியான இடஒதுக்கீடு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல என்ன தப்பு இருக்க முடியும்? காங்கிரஸ் கட்சி தான் மத ரீதியான நான் இடஒதுக்கீடு கொண்டு வருவேன், முஸ்லீம்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பேன்னு அந்த விஷயத்தை ஆரம்பிக்குது. காங்கிரஸ் வந்து ஆக்ட் பண்ணது, பிஜேபி ரியாக்ட் பண்ணுது. நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியும்? ஆக்சுவலாக பிஜேபிக்கு வந்து இந்த ஹோல்டு கிடைக்காம இருந்துச்சு, அந்த ஹோல்டை கொடுத்தது காங்கிரஸ். நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு செய்வேன், இஸ்லாமியர்கள் சொன்னால் அது எப்படி கிடக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்து இது திமுக வந்து இது முஸ்லீம்களுடைய ஆட்சி, இது கிறிஸ்தவருடைய ஆட்சின்னு சொன்னால் அப்போ இந்துக்கள் யோசிப்பாங்களா, அப்போ நமக்கு அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. காங்கிரஸ் கட்சி வந்து சொல்லுது, இப்படி சொல்கிறாங்களேன்னு அவங்க வந்து பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு வராங்க. அதில் நம்ம எப்படி தப்பு பார்க்க முடியும்? காங்கிரஸ் கட்சி சொல்லனால நீங்கள் மத ரீதியாக கொண்டு வரீங்கன்னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு புரியுங்களா? இது எப்படி நீங்கள் தப்பு சொல்ல முடியும்? அவங்க ஒரு ஆக்ஷன் சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஆப்வியஸாக வரும்ல. இப்போ பொலிட்டிக்கல் கட்சிகள் எல்லாருமே வாய்க்கு வந்து அதை வாக்குறுதியாக கொடுத்துட்றாங்க. இப்போ சமீபத்தில் காங்கிரஸ் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு, அது மாதிரி ஒரு பொருளாதாரத்துக்கு ஒவ்வாத வாக்குறுதிகள். இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் ஏதாவது வருவது? ஒரு வழிமுறையும் கிடையாது. அது வந்து உச்ச நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் உண்டு. ஆனால் என்னென்னா மக்கள்கிட்ட நான் என்ன செய்ய போகிறேங்கிற சொல்கிறத நீங்கள் தடுக்க முடியாது. அது வந்து ஒரு கிரே ஏரியா, கருத்து சுதந்திரம் மாதிரி. பேச்சு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எது வந்து எல்லை அப்படின்னு வரையறுக்கப்படலை. கான்ஸ்டியூஷன்லேயே சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ்னு போட்டுருக்கான். ஆனால் என்ன கண்டிஷன் சொல்ல, புரியுங்களா? அப்போ என்ன வார்த்தையை பயன்படுத்தினா இது வந்து அவதூறாக மாறும், எந்த வார்த்தை வந்து அவதூறு கிடையாதுங்கிறதுக்கு அங்கே லிஸ்ட்டு கிடையாது. அதுபோல் எந்த வாக்குறுதி சரி? இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இலவசமாக டிவி கொடுக்குறேன், இது சரியா தப்பா? 1 லட்ச ரூபா காசு கொடுக்குறேன், இது சரியா தப்பா? டிவி கொடுத்தா டிவி காசு கொடுத்தானே வாங்கணும். அப்போ டிவியாக கொடுத்தா தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் காசாக கொடுத்தா வந்து தப்புன்னு சொல்கிறீங்க. டிவியே லக்ஸுரியாக பார்க்கப்பட்டது, ஆனால் அதுக்கு முன்னாடி செருப்பு கொடுக்கப்பட்டு தப்பாக பார்க்கப்படலை, யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டு தப்பாக பார்க்கப்படலை, சைக்கிள் கொடுத்தப்பட்டு தப்பாக பார்க்கப்படலை. சொல்கிறீங்களா? அப்போ எது தப்பு எது சரிங்கிறது ஒரு கிரே ஏரியா இருக்குல்ல. எக்கானாமிக் பேஸ் வச்சு தான் சார் இதெல்லாம் பார்க்கணும். இது வந்து பொதுவாக எல்லா கண்ட்ரியே அஃபெக்ட் ஆகுது இல்லை. இல்லை, எக்கனாமிக் பேஸாக என்ன சொல்கிறாங்கன்னா ஏழைகள் கொடுப்போம் தானே சொல்கிறாங்க, நான் மாதவன் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லலை. ஏழைகள் கொடுக்குறேன்னு எப்படி தப்பு நான் சொல்கிறேன். அதில் வந்து ஒரு கிரே ஏரியா இருக்குது. அது வந்து
உச்சநீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நிறைய முறை சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குறுதியில் 100 கேஸ் நடந்திருக்கு இது வரைக்கும். இதை மாதிரி ஏதாவது கட்டுப்படுத்த முடியுமான்னு. கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னோம்ல, ஆடு மாடு கொடுத்தா பிரச்சனை இல்லை, டிவி கொடுத்தா பிரச்சனை, அது எப்படி வர முடியும்? டிவி கொடுத்தா பிரச்சனை இல்லை, காசு கொடுத்தா பிரச்சனை, அது எப்படி வர முடியும்? நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய் காங்கிரஸ் கட்சி கொடுப்பேன்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் 1000 ரூபாய் ஏற்கனவே திமுக கொடுத்துட்ருக்கு. அப்புறமா தான் கிரைட்டீரியா கொண்டு வராங்க, திஸ் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதே மாதிரி தான் காங்கிரஸ் செய்யும். காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு? எல்லாருக்கும் சொல்லியிருக்கா? அம்பானிக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லி அவங்க 7 தான் சொல்லுவாங்க, குடும்பத்தில் சொன்னாங்க. அப்புறம் லிஸ்ட் கொண்டு வருவாங்க, குடும்பத்தில் யாருக்குன்னு கொண்டு வருவாங்களே, கஷ்டப்படுறவங்களுக்கு தானே இருக்குது. அதானங்க. ஸோ இதில் வந்து ஒரு வரையறையை கொண்டு வர முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அதிமுக பிளவு வருமா, இல்ல மறுபடியும் வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி வாய்ப்பு? வெரி குட். அதாவது தேர்தலுக்கு பிறகு ஜூன் 4க்கு பிறகு நாம் எல்லாருமே கணிச்சது போல சீட்டில் பாஜகவை விட அதிமுக பின்னடைஞ்சாலோ, ஓட்டு சதவீதத்தில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருந்தாலோ, ஒரு 10%க்குள்ள ஒரு 6%, 5% தான் பாஜக இடையே டிஃபரன்ஸ் அப்படின்னாலோ, கட்டாயமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட தலைவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அது நடக்கும். அந்த கேள்வி எழுப்புறது உரசலா போதா, விரிசலா போதா, பிளவா போதான்னு அதுக்கப்புறம் பார்க்கணும். எப்படி எஸ்கலேட் ஆகும்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கும் திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், திரு டிடிவி ஆதரவாளர்கள், திருமதி சசிகலா ஆதரவாளர்கள் ஏடிஎம்கில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் எப்போ ஃபோன் பண்ணாலும் பேசும்படியான ஆட்கள் இருக்காங்க, பேசிக்கிட்டும் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இந்நாள் மாவட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ட்ரிகர் ஆகி எவ்வளோ தூரம் போகும்னு என்னால் சொல்ல முடியல. நம்ம வந்து அந்த அட்ராசிட்டியில் 4-5 மேட்டர் தொடர்பாக வந்துகிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கட்டாயம் கேட்க எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனே இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு கட்டாயம் கேட்பாங்க. அதில் வந்து குழப்பம் இல்லை. ஆனால் அந்த கேட்குறது வந்து ஒரு வாத விவாதமாக முடிஞ்சுட்டு சரிப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலையுதா, இல்லை அது எஸ்கலேட் ஆகி அடுத்தடுத்து டிஸ்கஷனுக்கு போதா அப்படிங்கிறத வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். திரு எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய விஷயங்களை, காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை ஹேண்டில் பண்ணி பழகினவர். நான் கேள்விப்பட்டு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஐடியாவும் ஒரு கையில் வச்சிருக்கிறார். தட் இஸ் வாட் ஐ லேர்ன்ட். ஸோ அது எவ்வளோ தூரம் போகுதுங்கிற பார்க்க நம்ம சொல்ல முடியாதுல்ல. திரு ஓபிஎஸ்க்கும் இவருக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினச்சோம். அது பிளந்து அவர் கட்சி விட்டு தூக்குற அளவுக்கு போகும் நம்ம நினைக்கல. அவங்கெல்லாம் ஒன்று சேரணும் தானே அவங்கெல்லாம் போராடினாங்க. ஒன்று சேருங்கன்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷத்தில் தனியாக துரத்தி விட்டாங்கல்ல. ஸோ அவருடைய அரசியல்வாதிகளுடைய கணக்கை நம்ம வந்து சுலபமாக சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் போய் எஸ்கலேட் ஆகி வெடிக்கும்னு சொல்ல முடியாது. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். 26 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் கூட்டணி வைப்பாங்களா? யார் கூட? பாஜக அதிமுகவும். அது இப்போ சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அது புத்திசாலித்தனம்னு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி 26 அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சாங்கன்னா அதுக்கு இன்றைக்கே வச்சுருந்துருக்கலாம். இன்னமும் வலுவான விஷயம். அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்லி வாழ்கிற மாதிரி நீங்கள் வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டாது. அதுக்கு நீங்கள் டைவர்ஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல. அதுதான் இருக்கும். கீழே கேடர் லெவலில் பிளவுபட்டாச்சு, ஜெய்பா தோப்பான ஆயிடுச்சு, அண்ணாமலையை தோக்கடிக்கணும் அதிமுக கிளம்பி, ஓபிஎஸை தோக்கடிக்கணும் ஒரு பக்கம் கிளம்பி, டிடிவி இப்படி எல்லாரும் கொலவெறியோட பயங்கரமாக வேலை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர வேலை பார்த்து திரும்ப ஒன்று சேர்ந்துக்கங்கன்னா கேடர் லெவலில் பயங்கர டிசப்பாயிண்ட் வராங்க. நீங்கள் இதுவே சேர்ந்துருக்கணுங்கிறது தான் நான் முதல்ல சொன்னது. பிளவுபட்டாச்சுன்னா பிளவுபட்டா இன்னும் அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். இன்னும் திரும்பி பழைய கதையை பேசிட்டே இருக்கிற அர்த்தம். இனிமேல் அவங்க கட்சி வளர்க்கறதுக்கான வேலையை பார்க்க போயிடணும். அதனால் 26 சேருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பட் அரசியலில் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்தால் நான் வியக்க மாட்டேன். நான் முதலே சொல்லி வச்சுறேன். பாஜக வளர்ந்து ஒரு வேளை எதிர்கொள்ள நேருமானால் அதிமுக திமுக கூட கூட்டணி வைப்பாங்க. எதுனாலும் நடக்கும். அரசியலில் இது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. அது நடக்கதான். என்ன நடக்குங்கிற பார்ப்போம். ஐபிஎல் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. கடந்த 2 வருஷமா நீங்க சொன்ன மாதிரியே போன வருஷம் குஜராத் கப் எடுத்தாங்க, போன வாட்டி சிஎஸ்கே கப் எடுத்தாங்க. இந்த வாட்டி யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? நான் இன்னும் சரியாக கவனிக்கல. நான் பார்க்குறேன் மாதிரி நம்ம தம்பி அருண் மாதிரி உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் பார்க்குறேன். நான் சொன்ன வந்து அதில் இருக்கக்கூடிய கேம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அதுதான் நான் வந்து எடுத்தேன். அதில் வந்து நான் ஏற்கனவே ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கான மேட்ச்சில் வந்து யார் ஜெயிப்பாங்கிறது நான் சொல்லியிருந்தேன் ஃபைனலில் வந்து. அது மாதிரி வந்து சொன்ன வந்து என்ன கணக்கில் இது வந்து முடியும். ஏன்னா என்னுடைய ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன் வந்து இந்த ஐபிஎல்ங்கிறதே ஃபிக்ஸிங் தான். இந்த ஐபிஎல்ங்கிறதே ஃபிக்ஸிங் தான். WWF மாதிரி, சினிமா மாதிரி. அதாவது உங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிப்பாருன்னு. அந்த கதை தெரிஞ்சால் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வந்து அவன் ஹீரோ 7 அடி வாங்குவார். நீங்கள் வந்து ஐயோ அடி வாங்குறாரு, உங்களுக்கு பதட்டமாக இருக்கும். ஆனால் உங்கள் எல்லாரும் தெரியும் கிளைமேக்ஸில் எந்திரிச்சு தலையை வந்து அடிச்சான்னு அடிப்பது ஒரே ஒரு ஆள் வந்து 50 பேர் அடிச்சு தூள் படுத்து வந்துடும். நீங்கள் நினைக்கக்கூடிய சப்ப டீம் வந்து கப்புவாங்க.
நீங்கள் நினைக்கிற கப்பு பயங்கரமாக நம்ம டீம் வந்து வெளியில் போய் அவுட். இது எல்லாமே எப்படி நடக்குது? இதெல்லாம் ஃபிக்ஸிங் நான் ரொம்ப திறமாக நம்புறேன். அதில் காசு விளையாடுதா இல்லையாலாம் தெரியல. யாருக்கு எந்த முறை கப்புன்னு அந்த பாலிடிக்ஸை நான் கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுறேன். அதன் மூலமாக நான் சொன்ன சரியாக வந்திருக்கு. இதில் நான் இன்னும் கேமையும் பார்க்கல, பாலிடிக்ஸ் பார்க்கல. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஒரு நான் முன்னாடி சொல்லிடுறேன். நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் வந்து மகாதேவன் துடிச்சிருக்கு. இன்னும் 2 கேள்வி பாக்கி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ நிறைய கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். பட் நேரத்தின் அருமைக்கு நம்ம முடிச்சிருவோம். நிறைய கேள்விகள், அதுக்கான பதில்களை வந்து அடுத்த முறை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பதிலோட மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுக்கு நன்றி.